அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். நம்மை படைத்த இறைவன் எல்லோருக்கும் நல்ல ஆசீர்வாதங்களை வழங்கி நம்மை காத்தருள வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே உங்களோடு நான் பேசுவதற்காக இருக்கிறேன். ஏனென்றால் இந்த முகநூல் நண்பர்கள், இந்த டிக்டாக் நண்பர்கள், யூடியூப் வலையொலி நண்பர்கள் என்று எனக்கு பலர் இருக்கிறார்கள். நாங்கள் வாழும் தேசத்திலே நம்மவர்களும் எல்லா துறைகளிலும் இருக்கிறார்கள் என்பதை பலரும் அறிவீர்கள். அதேபோல நானும் ஒரு ஊடகத்துறையை சார்ந்தவன் என்ற வகையில் தாயகத்திலிருந்து அங்கு பணியாற்றி ஊடகத்துறையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த போதும் இந்த பணி என்னோடு ஒரு கலை பயணமாகவே என்னோடு பயணிக்கின்ற உங்களுக்காக சின்ன சின்ன செய்திகளை, கிராமத்தில் நடக்கிற விழிப்புணர்வுகள், மனுஷன் சிலதை பலதை மறந்து போனான், அன்று வாழ்ந்த வாழ்க்கை என்று வித்தியாசமான வாழ்க்கையாக வாழ்ந்து இருக்கிறோம். அது கால மாற்றங்கள் இருந்தும் நாங்கள் நடந்து வந்த பாதை அல்லது கடந்து வந்த பாதை நாங்கள் மறக்காமல் வாழ்வதே ஒரு சிறப்பு தானே. அது மாதிரி என்னை நேசிக்கின்ற என் சொந்தங்களே, உறவுகளே, உங்களுக்கு நான் பல செய்திகளை தந்திருக்கிறேன். நீங்களும் என்னை பின்தொடர்ந்து பார்க்கின்றீர்கள், என்னை ஆதரிக்கின்றீர்கள். என்ற துறையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று உங்களுடைய நல்ல சிந்தனைக்கு நான் நன்றி கூறுறேன். அதே போல இன்று பல செய்திகளை பல இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒரு முடிஞ்ச அளவு உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இன்று ஒரு நீங்களும் நாங்களும் பேசுவது போன்ற ஒரு ஒன்று கூடல் என்று கூட சொல்லலாம். 4 சுவருக்குள்ளே இருந்து உலகத்தை பார்க்குற உலகமாக போகுது. ஒரு மேடையில் நாங்கள் 100 பேர், ஒரு 500 பேர் இருந்து கைதட்டி அவரை வாழ்த்தி பாராட்டுவதை விட அதெல்லாம் என்று மெல்ல மெல்ல கலைந்து போய் இந்த 4 சுவருக்குள்ளே நடக்கிற ஒரு செய்தி பரபரப்பாக பலரோட பேசப்பட்டது. அவரை மேடையில் தெரியாது, அவர் மேடையிலே அவரை காண முடியாது. ஆனால் ஒரு சிலர் மேடையிலேயும் வருவார்கள். இந்த 4 சுவருக்குள்ள இந்த இணைய சமூக வலைத்தளங்களிலே தங்களை அறிமுகமாக இருக்கிறதும் ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். அந்த வகையில் நானும் அதை தொட்டு வாரவன் என்றபடியா உங்கள் ஆதரவு என்றும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நாளிலே குழந்தை செல்வங்களோடு பெற்றவர்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிற போது, இன்று உலகத்திலே குழந்தைகள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று கூட இன்னும் ஒரு சில பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்படியான பெற்றோர்கள் கொஞ்சம் அவதானமாக இதுக்கு நேரத்தை ஒதுக்கி உங்களோட குழந்தை செல்வங்களை பராமரிக்கின்ற நல்ல முயற்சியில நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களை மட்டும் நீங்கள் ஆரவாரப்படுத்தி கொண்டு சொல்வார்கள் தானே, இந்த அட்டகாசம் என்று. அப்படி நீங்கள் இருக்கின்றீர்கள். ஒரு சிலர் இருந்தபோதும் உங்களுடைய குழந்தைகளையும் உங்களைப் போல ஒரு நல்ல அறிவூட்டி செல்லத்தை கொடுக்குங்க. அளவுக்கு மீறி செல்லங்களை கொடுக்காதீங்க. நீங்கள் அளவுக்கு மீறி செல்லங்களை கொடுத்து அந்த குழந்தை கேட்கிறதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு மனநிலை நீங்கள் வளர்த்து விடாதீர்கள். குழந்தை கேட்கும், பருவம் அறியாத குழந்தை கேட்கும். அதுக்கு பருவம் அறிய நாட்கள் வரும். இப்ப சிறு குழந்தையாக இருக்குது, அந்த குழந்தை அடம்பிடிக்கும், இல்லை எனக்கு இதுதான் தேவை என்று கேட்கிற போது அதுக்கு பதிலாக நாங்கள் இல்லை என்று மறக்க கூடாது, இல்லை என்று ஒரு அன்போட
அது சமாளித்து, சரி உனக்கு இன்று இல்லை நாளைக்கு வாங்கி தர்றோம், அல்லது சரி அதை விட நல்ல இது அண்டு ஒரு மெருகேற்றி ஒரு மெருகூட்டின மாதிரி அந்த குழந்தைகளுக்கு பாசத்தோடு நல்ல நல்ல பழக்கங்களை நீங்கள் ஊட்ட வேண்டும். இது எல்லோருக்கும் சொல்லப்படுறது அல்ல. அந்த எங்கெங்க தவறுகளை இழைக்கிற ஒரு சில பெற்றோர்களுக்கு மட்டும்தான் இது நாங்கள் சொல்ல வேண்டி கிடக்குது. ஆனால் ஒரு சிலர் நாங்கள் சொல்ற போது என்ன நண்பர் சொல்லுவாரு, அப்படி இல்லை, இப்போ பல இடங்களில் நடக்கிறதாக கூட குழந்தையை பராமரிக்கிறது குறைவு, குழந்தை கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது, அதுக்கு விளையாட்டு பொருள் அளவுக்கு மிஞ்சி அது எதிர்பார்ப்பதை விட மேலதிகமாக ஒன்று கேட்டா ரெண்டு, அதற்கு மேலே அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் அதிக பாசம் வச்சிருக்கலாம், செல்லம் வச்சுக்கிறது, அது தப்பில்லை. குழந்தைக்கு செல்லத்தோட பாசத்தை நன்கு ஊட்ட வேணும். அதுதான் ஒரு பெற்றோருடைய கடமை. கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து, கேட்கிற உணவெல்லாம் வாங்கி கொடுத்து, அது ஒரு நோயாளிகளாக அப்படி ஒரு மனநிலை பாதிக்கிற குழந்தையாக வரவிடக்கூடாது. தேவை எதுவோ அதை பண்போட வாங்கி பண்போட அதுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும். இதுதான் பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. எங்களையெல்லாம் பெற்று வளர்த்தார்கள் அந்த காலம் நாங்கள் ஒன்று கேட்டாலும் நமக்கு தர முடியாத காலம். நாங்கள் கேட்கிறதே இல்லை. அப்படி நாங்கள் சூழ்நிலை நாங்கள் வளர்ந்துட்டோம். நாங்கள் அப்படி இருந்தும் பருவம் சின்ன சின்ன பருவங்களை சில தவறுகள் எல்லாம் அடம் பிடிக்கிறது கூட இருக்கும். நான் பார்க்கிற போது நான் என்ன பொறுத்தவரையில் நான் அந்த காலத்திலேயே நம்மளோட அந்த செல்வாக்கு நமக்கு இல்லை, இந்த நாகரிக வளர்ச்சி இல்லை. அப்ப நான் கேட்டதாக நான் என்ன அறிய இல்லை. கட்டாயம் இதுதான் வாங்கி தர வேணும், இல்லையே நான் பள்ளிக்கு போக மாட்டேன், அல்லது நான் அங்க ஒரு விழாவுக்கு போக மாட்டேன் என்று அடம் பிடிச்சதாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்றேன். ஆனா நான் ஏன் என்ன சொல்றேன்னு சொன்னால், அந்த காலம் வேற இந்த காலம் வேற, விஞ்ஞானம் அறியாத காலம், இது விஞ்ஞானம் அறிஞ்ச காலம். அப்ப மாற்றங்கள் பல இருக்குது. அந்த போல நாங்கள் கேட்டு வளர இல்லை, எங்களுக்கு பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தவர்கள் எங்களுக்கு தர இல்லையாண்டு இப்ப யோசிக்கிற போது இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு அப்பயே இல்லையே என்று கூட நாங்கள் வருத்தப்படுறது இருக்குது. நாங்கள் கேட்கிறதே இல்லை. ஆனால் அன்பு பாச பண்புகளை அன்றைய காலத்துல எடுத்து ஊட்டியிருக்கிறார்கள். அது ஒரு ஒரு நல்ல செய்தியாத்தான் இருக்கு. அப்ப இன்று உள்ள ஒரு சில பெற்றோர்கள் இப்படி ஊட்டவில்லை என்று நான் சொல்ல வர இல்லை, அப்படி நீங்கள் செய்யலன்னு சொல்ல வர இல்லை. சில இடங்களில் அப்படி நடக்கிறது. அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன். குழந்தை கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பதில்லை. குழந்தை கேட்கிற விளையாட்டு சாமான்கள் எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டா வாங்கி கொடுப்பதில்லை. உணவு கேட்டா அதுக்கு பல உணவுகளை வாங்கி கொடுக்கறதில்லை. ஏன்? அதால வியாதிகள் வரும். சிறு குழந்தையா இருக்கீங்களா, ஆரோக்கியமாக இருக்க வேணும். அதுக்கு பலதை எடுத்து கொடுத்து அது நோய்வாய்ப்படக்கூடாது என்பதுதான் இந்த பெற்றோர்களுடைய, இந்த தாத்தா பாட்டிமார்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்ப நாங்கள் உலகத்தை அறிஞ்சபடியா உலகத்தை இருந்த இடத்திலே பார்க்க இல்லை, அனுபவ ரீதியாக பெற்றுக்கொண்ட அறிவைத்தான் நாங்கள் மற்றவருக்கு எடுத்து சொல்கிறோம். அப்ப நாங்கள் ஒரு வித்வான்கள் அல்ல, பெரிய படித்த மேதைகள் அல்ல, படிக்காத மேதைகளாகத்தான் நாங்கள் இன்றைக்கும் இருந்து நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை இந்த சொல்லுகிறோம். ஆனா நீங்கள் கேட்கிறது கேட்காவது அது உங்களோட சுதந்திரம். ஆனால் சொல்ல வேண்டிய காரணம் ஒன்று இருக்குல்லவே. சொல்லாவிட்டால் இப்படியெல்லாம் பெரிய வயதான ஆக்கள், வயதுக்கு மூத்திய ஆக்கள், பல முறைய கடந்து வந்த நீங்கள் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல இல்லையே என்ற ஒரு கடைசி நேரத்துல நாங்கள் துன்பப்படுகிற போது அப்ப நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். அப்ப இன்றைய நிலையில நாங்கள் செய்தியை சொல்லித்தான் ஆக வேணும். எத்தனை நாளைக்கு போய் சொல்றது? போய் சொல்லி ஒரு நாள் உண்மை வெல்லும். அதே மாதிரி உண்மையை சொல்லி நன்மையை பெற வேணும். குழந்தைக்கு சொல்லி அழுமண்டத்துக்காக அள்ளி கொடுக்க கூடாது.
அதுக்கு வேறு ஒரு கதையை சொல்லி, வேறு ஒரு பாடத்தை சொல்லி, வேறு ஒரு நம்மளோட கடந்த கால வரலாறுகளை சொல்லி கொஞ்சம் மனநிலைய ஒரு உள உளவியல் ரீதியாக அதுகளுக்கு நல்ல கருத்துக்களை உண்டு பண்ண வேண்டும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை நீங்கள் நிறைவாக செய்வீங்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய சந்தித்ததோடு நன்றி, வணக்கம்.